மைண்ட் வந்து ஸ்டெடியான மைண்டாக இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் தெளிவு இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் சொல்கிறீங்க, ஒருத்தவன் சொன்னாலே அது சரியா ஆயிடணும். இது கேட்காத கேஸு யாரு? நம்ம மக்குபாயி. அந்த மக்குபாயிட்ட நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கன்னா அது உடனே சரியாகணும். அதோட பேர் சொன்னா என்ன செய்கிறாரு? அண்ணே அக்காவை அவங்க தானே வம்புடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கண்ணே, 7 மணிக்கெல்லாம் உட்காந்து வீடியோ போடுறாங்கண்ணே. ஏன் நான் 5 மணிக்கு கூட போடுவேன். உன் அக்கா பேசுனதை போட்டு தானே போடுறேன். ஏண்டி நீங்களாம் பூரா போதையில் இருப்பீங்களாடி? நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு லைவ்லையும். உடனே அதுக்கு ஆமாம் அதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரைட்டு. இது ஒரு பக்கம். நம்ம உறவுகள் இங்கிட்டு போகிறாங்க. சுமிமா உங்களை நம்பி வந்தவங்க உற்றார் உறவினர்கள் கையில் உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி உற்றார் உறவினர்களோட வந்த ஒரு உறவையே இவ்வளவு தாண்டு ஒரு சிட்டு போட்டு உக்காந்துட்டு 3 உள்ள பெற்று கொடுத்தா என்னையவே இன்னைக்கு இப்படி உட்கார வச்சுட்டாரு. ஆனால் கட்டப்பை கருப்பி அது எதுக்கு ஃபீல் பண்ண போகுது? அதுக்கு வேண்டியது வீடு வாச கக்குசு, அலுமினிய பாத்திரம், குடிக்கிறதுக்கு கோழி பிரியாணி, நகை ஜிலுக்கு ஜிங்காரி போடுறது இது. அதனால அது ஃபீல் வராது. நீங்கள் பிரிஞ்சே போனாலும் செத்தே போனாலும் அதுக்கு ஃபீல் வராது. அதுக்கு இழப்பு இல்லை. அது டாட்டா பாய் சிக்கின்ட்டு அடுத்து போயிடும். என்ன கோட்டரை இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றும். அவரை நான் மறக்க முடியாமல் இருக்கிறேன்னு ஒரு 2 நாளைக்கு மேக்கப் இல்லாமல் இருப்பான். 3ஆம் நாள் மேக்கப் போட்டு வந்துருவா. என்ன பண்ண சொல்கிறீங்க? இறைவனடி சேர்ந்து விட்டார். எங்க உங்கள் ஆத்மாக்குள்ளே நான் அன்னபூர்ணி மாதிரி நான் மறுபடி வருவேங்க. உங்கள் ஆத்மா வேற யாருக்கிட்டையாவது இருக்கான்னு நான் தேடுறேங்க. அப்படி வந்துருச்சுன்னா நான் இன்னும் அன்னபூர்ணியா வர்றேங்க அப்படி சொல்லிவிட்டு அடுத்த அன்னபூர்ணியா வந்துருவா இவன். ரைட்டா? நம்ம அப்படி இல்லை. 40 நாளைக்கு அப்படியே இவருக்காகவே ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. அப்படியே உட்காந்துருணும். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றதை நீங்கள் லைவாகவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை பார்க்க முடியாது. ஏன்னா மீடியாவில் 40 நாளைக்கு வரமாட்டேன்ல. ஆண்டே முன்னத்தில் அவர் நல்லா இருக்கட்டும். எதுவும் நடக்காது எனக்கு தெரியும். ஏன் தாலிபாக்கியும் கெட்டி எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இவர் கொட்டையை பிடிங்கி இவ்வளவு நாளாக நல்லா இருப்பாரா? புடுங்குன்னு சொல்லி செவத்தில் முட்டுன்னு முட்டி இவ்வளவு கொடுமைப்படுத்தி இவ்வளவு வார்த்தைகளை வசப்பாடி இவ்வளோ தூரத்துக்கு வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கானே என் தாலி பாக்கியை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தாலியே போடாட்டினாலும் அவன் தானே என் புருஷே. கண்டவன்ட்டையும் போயிட்டு வந்தவனுக்கு கருகமணியா கட்டுன கொண்டாட்டியே வெறும் கழுத்தா உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன் ராசா கவட்ட ராசா அதில் வீடு வாங்கி கொடுக்க போறாரா? வீடு தலையில தீய பொருத்தி வைக்க. இன்னைக்கு உட்காந்து இவ்வளோ பேச்சு பேசுறாங்கல்ல, எவ்வளோ சாபக்கேடு. உட்காந்து அண்ணே நீங்க 2 பேருமே சூர்யா பத்தி பேசுறீங்க. சரி நாங்க 2 பேரும் பேசுறோம். நீங்க அல்ல கை உங்களுக்கு பதில் கொடுக்குறேன்.